ஏராளமான நாய்ஸஸ் வந்துட்டதுனால வாய்ஸை கண்டுபிடிச்சி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது முதல்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தேர் ஆர் பீப்புள், பட் எலியாவின் நாட்களில் 7000 பேர் இருந்தும் ஒருத்தன் கூட சத்தம் போடாமல் தான் இருந்திருக்கான். அதற்கு காரணம் ஒபதியா என்கிறவன் அவங்களுக்கு சோறு போட்டு கோகைக்குள்ளே அழைச்சி வச்சதுனால. அதை மாதிரி நிறைய பேர் நஞ்சிருக்கலாம். 7000 பீப்புளுங்கிறாரு. 7000 பீப்புள் ஒரு சின்ன குட்டி நாட்டில் தீர்க்கதரிசிகளாக அதாவது பாகாலுக்கு முத்தமிடக்கூடாத டெடிக்கேஷனோட கூட இருக்கிறால எலியா என்கிற பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர், நேஷனல் லீடர் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மறைஞ்சு கிடக்கிறாங்க. எனக்கு எப்பவும் ஒரு கேள்வி உண்டு. கர்மேல் பர்வதத்தில் எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் கத்துனாங்க. அடுத்த நாள் அவனுக்கு போராட்டம் வந்துச்சு ஏசேபேலுடைய. இந்த 7000 பீப்புள் அப்பவும் இருந்தாங்கல்ல, அவங்க எங்கே இருந்தாங்க? அந்த எலியை அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தனிமையை ஃபீல் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க அப்படி கூட அந்த ரிவைவல் ஏற்பட்ட நேரத்தில் கூட இவனால் 7000 ஐடென்டிஃபை பண்ண முடியல. மோசே கண்ணுக்குட்டியை ஆரோன் செஞ்ச போது கர்த்தரின் பக்கத்தில் நிற்கிறவர் யாருன்னு சொன்ன போது லேவி புத்திரர் வந்தாருன்னு இருக்குது. ஒருவேளை எலியா அதை மிஸ் பண்ணிட்டாரோ? அந்த குரூப்பை கண்டுபிடிச்சு குரூப்பாக ஒரு மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மறந்து நான் தான் அக்னி இறக்கணுன்ட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டோன்னு எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய கேள்வி உண்டு.